ஏன்னா கணவன் இல்லாம நீங்க குழந்தைய வச்சுட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. படிப்பை மட்டும் நிப்பாட்டு. படிங்க தங்கம், படிங்கடா, கண்டிப்பா படிங்க. அப்பா இல்ல அப்பாவோட கனவுன்னு ஒண்ணு இருக்குல்லடா, கண்டிப்பா என்ன பண்ண முடியுமோ பண்றோமா. நீங்க தைரியமா இருங்க, கண்டிப்பா கடவுள் கூடவே இருப்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அது தோல்ல மாமா வச்சிருந்தாங்களா, தண்ணி ஸ்பீடா மழை உடஞ்சு வந்து களிமண்ல இறங்கிட்டாங்க. நாங்கெல்லாம் 3 பேர் விழுந்து குழந்தை ஐயோ அம்மா ஆச்சி அத்தனை கத்துறா. நான் என் தாப்புல இருக்கேன், என்னால காப்பாற்றவும் போக முடியல, அங்கிட்ட இருந்து யாரும் வந்து பார்க்க முடியல. என் கண்ணு முன்னாடியே என் பிள்ளை இறந்துருச்சு. அதை என்னால இன்னும் மறக்க முடியல. கத்துறோம், பச்சை பிள்ளை மூழ்கிட்டு இருக்குங்க, யாராவது வந்து காப்பாத்துங்கன்னு கத்திட்டே இருக்கோம். எங்களை காப்பாத்தவே 6 மணி நேரம் கழிச்சு வந்துதான் காப்பாத்துனாங்க. கை கால அடி வாங்கிருக்கோம். கை கால அடிதான், முள்ளுல கடந்தோம். 6 மணி நேரம் முள்ளுல இருந்திருக்கோம். 3 பேரும் முள்ள மேலதான் அங்க இருந்தோம். ஒரு உடம்பு பிடிச்சதுனாலதான் நாங்க உயிர் தப்பிச்சிருக்கோம். உங்க நம்பர் மட்டும் எனக்கு கொடுங்க தம்பி. எங்க சைட்ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா உங்களுக்கு பண்றோம். தைரியமா இருங்க, படித்தோம், தயவு செஞ்சு படி, கண்டிப்பா படி, அம்மாவுக்காக படி. பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு தான் முக்கியம். படிச்சிடா. நம்பர் மட்டும் கொஞ்சம் எனக்கு சபி நம்பர் வாங்கிக்க. நாங்களே பயப்படாதீங்க, நம்பர் யாரும் சொல்ல மாட்டேன், நான் தான் நேரா பேசுவேன். என்ன உதவியோ நான் நேரட்டா உங்களுக்கு பேசுவேன். என்ன முடியுமோ எங்களால நாங்க வந்து இன்னும் கூட பேசி நாங்க நம்ம சைட்ல என்ன பண்ணிடுவோம் தங்கம், நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா இது என்னால ஏத்துக்கவே முடியாத ஒரு இழப்பு. நாங்க போயிட்டு இருந்தோம், சொன்னாங்க இல்ல நம்ம நேரடியா அதை கேட்டே ஆனோம். எப்படி ஒரு குழந்தை இழந்த நம்மளால தாங்கவே முடியாது. ஒரு பாப்பா அப்பா இல்லாம எப்படி 2 நாள் நான் தூங்கல. ஆக்சுவலி அவங்க தோல்ல வச்சிருந்ததுனால படிச்சிட்டு இருக்க புள்ள அவரோட பொய் சொல்லி திருச்சில இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப பிடிக்கும். அவ துடிச்சு போயிருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். பொய் சொல்லி பிள்ளைய ஏமாத்தி மதுரை வரைக்கும் வர சொல்லி பிள்ளைங்க வந்து துடிச்சிட்டா. அப்பாங்க 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 தான் கேட்டா. பொய் சொல்லிதான் வர வச்சிருக்கு. எல்லாமே உண்மையா சொல்லலாம். நம்ம கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதா நடக்கும். பிள்ளைங்களை மட்டும் பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கலாம். ராஜ்குமார் அத்தை நம்பர்